கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்திலே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இந்த வசனம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? சிம்பிள் ஃபார்முலா. பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு. இன்னைக்கு இந்த ஒரு பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட். நிறைய குடும்பத்திலே என்ன நடக்கும் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்துக்கு போகாம இருக்கிறாங்க, காத்திருக்காம இருக்கிறாங்க. உலகத்துல போய் யார்ட்டெல்லாமோ சொல்றாங்க, நம்ம தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறோமா? தேவன் பார்ப்பாரு. பல மணி நேரம் எத்தனையோ காரியத்துக்கு வெளியே போயிட்டு வரோம். தேவன் என்ன பார்ப்பார் அப்படின்னா, ஏன் சமூகத்துல காத்திரு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நிறைய முயற்சி எடுப்பாங்க. இன்னும் எனக்கு ஏன் அது ஜெயம் ஆகல? அப்படி யாராவது ஒருவேளை கேள்வி எடுக்கிறீங்களா? தேவனுக்கு தெரியும், எல்லா பாரத்தையும் கர்த்தர் மேல வச்சிரணுமா. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நம்ம கர்த்தருக்குள் இருக்கணும். 2வது பாரத்தை அவர் மேல வச்சிரணும். அவர் உன்னை ஆதரிப்பார். நைட் நேரத்துல எந்த சூழ்நிலை, எந்த நாட்டுக்குள்ள, எந்த மாதிரி காரியமா இருந்தாலும் சரி. ரொம்ப பாரமா இருக்கு பிரதர். இருதயம் வெடிச்சிருமோ? அப்படி அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு. குடும்பத்துல அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்கா? அந்த பாரத்தை எல்லாம் தேவனுடைய சமூகத்துல வச்சிருங்க. ஒருவேளை ஜெபிக்க முடியலையா? தேவனுடைய சமூகத்துல சொல்லிருங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியலையா? தேவனுடைய சமூகத்துல சொல்லிருங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை கண்ணீர் வாழ்க்கையா இருக்கா? இல்ல வீடு கட்ட முடியலையா? பிள்ளைகளோட வாழ்க்கையில பிரச்சனையா? குடும்ப பிரச்சனை எதுனாலும் சரி, தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிச்சிருங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இரவு நேரத்துக்கு நம்ம ஜெபிக்க போயிருவோம். தேவனுடைய சமூகத்துல கேளுங்க. கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்க கூட இருந்து பாதுகாத்த கிருபைக்காக நன்றிப்பா. இரவு நேரத்துல எங்க இதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்கோ உமக்கு தெரியும்ப்பா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார். எங்களை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டாருன்னு சொன்னீங்கப்பா. யாரெல்லாம் இணைந்துக்காங்க உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. உங்க பிள்ளைகளை நீதிமானா மாற்றுங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனை காரியம் இருக்கும் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. கர்த்தர் மனம் இறங்குங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா காரியத்தையும் மன்னிச்சிருங்க. இரவு நேரத்துல இன்பமான தூக்கம் தாங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ளே கர்த்தர் கூட இருக்கணும். எங்க கூட நீங்க கூட இருக்கணும்ப்பா. இரவு நேரத்துல யாரெல்லாம் எந்த சூழ்நிலையிலே பாரத்தோடு இருக்கிறாங்களோ, அந்த பாரத்தை நீக்கி போடுங்க. இந்த பாரத்தையெல்லாம் எடுத்து போட்டுருங்கப்பா. இதயத்துக்குள்ள சமாதானம் வேணும்ப்பா. குடும்பத்துக்குள்ள சமாதானம் வேணும்ப்பா. வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும்ப்பா. அந்த 2026ஆம் ஆண்டு ஆசீர்வாதமா மாற்றி தாங்கப்பா. உங்க கிருபை உங்க பிள்ளைகள் மேல வைங்கப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து, அப்பா பிள்ளையோட சிரசு மேல ஆசீர்வாதத்த வைங்க. எந்த எந்த குடும்பத்தில கடன்ல கஷ்டப்படுறாங்களோ, அந்த கடன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு தாங்கப்பா. எல்லா தேவைகளும் சந்திச்சிருங்க. இணைந்துக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலன்களை திறந்து, பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிச்சிருங்க. எல்லா காரியத்திலயும் ஆசீர்வதிங்க. சகலவிதமான செழிப்போடு சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருக்கட்டும். கர்ப்பத்தினிக்கே ஜெபிக்கிறேன். கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்காங்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறேங்க. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கணும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. குடும்பத்துக்குள்ள சமாதானம் வேணும்ப்பா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் ஒரு சமாதானம் வேணும்ப்பா.
எல்லா குடும்பத்துக்கும் சமாதானம் வேணும்ப்பா. நெறைய குடும்பத்திலே விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம். எந்த குடும்பத்தில எந்த பாவத்தில அடிமை இருக்காங்களோ, அந்த குடும்பங்கள் மனம் திரும்பணும்ப்பா. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்குறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃப்ளைட்ல போறாங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி உங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நைட் நேரத்துல வியாபாரம் பார்க்குறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீசர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்துல அப்பா ஐடி ஃபீல்டுல வேலை பார்க்காங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டி பாதுகாத்துங்க. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா வாங்கப்பா. யூத ராஜசிங்கம் அப்பா எங்க வீட்டுல வாங்கப்பா. எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும். முன்னும் பின்னுமா உருவின பட்டயத்தோடு தேவ தூதர்கள் உலகட்டும்பா. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துகிற தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேல் அடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உடைய பாதங்களை தாழ்த்திரோம்ப்பா. இணைந்துகிற குடும்பம் என்னென்ன காரியத்துல பாரத்தோடு, கடன் பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு இருக்காங்களோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டுங்க. வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபர்க்கா ஜெபிக்கிறாங்க, வெளிநாடு போறக்கா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில நிறைய மாத்திரை எடுக்காங்க, தூக்க மாத்திரை எடுக்காங்க. நைட் நேரத்துல அப்பா ஹார்ட் ப்ராப்ளம், சுகர் பிரச்சனை, சில குடும்பத்துல பிபி பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, பல விதமான வியாதியோடு பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்குங்கப்பா. உங்களுடைய தழும்புகளால சுகமானீர்கள் வேதத்தின்படி உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா. எல்லா நாட்டுல ஜனங்களை கர்த்தர் வேல் அடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய பாதங்களை தாழ்த்து அப்படின்னுப்பா. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்துல கண்வழி கிருபை செய்யுங்க. என்னுடைய ஆவியை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. உங்க ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சில குடும்பத்திலே நைட் நேரத்திலே இருதயம் ஃபுல்லா வேதனையோடு இருக்குப்பா. இந்த பாரத்தையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. நீக்கி போட்டுருங்கப்பா. நீக்கி போட்டுருங்க. நிறைய குடும்பத்தில் சொத்து பிரச்சனை, பணம் கொடுத்து வரலை, ஏமாந்துட்டாங்க, மனுஷனை நம்பி ஏமாந்துட்டாங்க. அந்த குடும்பத்தோட எல்லா குறைகள் குற்றலாவற்றையும் மன்னித்து பிள்ளைகள் மறுபடியும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்தல உங்க ஜீவன்களை தாழ்த்தி விட்டுரும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதாகாலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064189 உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.